வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்ட பாவேந்தர் பாரதிதாசனின் 132வது பிறந்தநாள் விழா. சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய ஆளுநர் மற்றும் முதல்வர். பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்தை சார்ந்து 17 இளம் வழக்கறிஞர்களுக்கு ரூபாய் 5000 மாத உதவித்தொகையை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் பிறந்தநாள் விழா. பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி கொண்டாடி வரும் கட்சியின் ஆதரவாளர்கள். இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட பூங்காவை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் பகுதியில் உழவர்கரை நகராட்சி மூலம் புதியதாக புனரமைக்கப்பட்ட விளையாட்டு பூங்காவை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், மாவட்ட ஆட்சியர் வல்லவன், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்நிகழ்வில் உழவர்கரை நகராட்சி செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலியவரதன், இளைநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில பிரதிநிதி ஐயப்பன், காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் கலைவாணன், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ராஜா, காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாரதிதாசன் 132வது பிறந்தநாளை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் 132வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி ராஜ்நிவாஸ் அருகே உள்ள பாரதிதாசன் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பாரதிதாசன் அறக்கட்டளை மற்றும் பல்வேறு தமிழ் இயக்கங்கள் சார்பில் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் தமிழ் வளர்ச்சித்துறையை அமைக்க வேண்டும், அனைத்து தமிழ் விருதுகளையும் முறைப்படி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதிதாசனின் பிறந்த நாளில் அவரது பேரன் செல்வம் தலைமையில் தமிழறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் தமிழ் வளர்ச்சித்துறையை அமைக்க வேண்டும், அனைத்து தமிழ் விருதுகளையும் முறைப்படி வழங்க வேண்டும், படைப்பாளர்களுக்கு ஊக்கத்திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த நாளான இன்று பாரதிதாசனின் பேரன் கவிஞர் செல்வம் தலைமையில் தமிழ் அறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் புதுச்சேரியின் சிந்தனைகள் பேரவை, தமிழ் மாமணி மன்னர் மன்னன், படைப்பாளிகள் அறக்கட்டளை சார்ந்த 30க்கும் மேற்பட்ட தமிழ் அறிஞர்கள் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
பாவேந்தர் பாரதிதாசனின் விருப்பப்படி புதுச்சேரியில் உள்ள தெருக்கள் பெயர்கள், கடைகளின் பெயர் பலகைகள் தமிழில் வைக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் 132வது பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை அருகே உள்ள பாரதிதாசனின் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், பாவேந்தர் பாரதிதாசனின் விருப்பப்படி புதுச்சேரியில் உள்ள தெருக்கள் பெயர்கள், கடைகளின் பெயர் பலகைகள் தமிழிலும் வைக்க வேண்டும் என்றும் அதை மாநில அரசும் அறிவுறுத்த வேண்டும் என்றும் கூறினார். வானூரில் வி.கே. சசிகலா ஆதரவற்ற பெண்ணிற்கு கறவை மாடு வழங்கினார். வி.கே. சசிகலா அவர்கள் தமிழகம் முழுவதும் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் சிதம்பரம் அருகே நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கடலூர் வழியாக வானூர் திண்டிவனம் வழியாக சென்னை செல்கிறார். செல்லும் வழியில் வானூர் ஒன்றியத்துக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் பகுதியில் வசிக்கும் ஆதரவற்ற பெண் மல்லிகாவிற்கு கண்ணுடன் கூடிய கறவை மாடையும் வழங்கினார். மேலும் பசுமாடு வழங்கிய அந்த பெண் மகிழ்ச்சி வெள்ளத்தில் சசிகலாவிற்கு நன்றி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம் சேகர், இரும்பை குமார், மோகன், மன்னார்குடி சிவகுமார் மற்றும் அதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அடுத்து வரும் 2026 ஆட்சி அமைவென கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுகவின் உட்கட்சி தேர்தல் கடந்த 23, 24 ஆகிய 2 தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெற்றது. இதனையடுத்து இதில் தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியலை அதிமுக தலைமை வெளியிட்டது. அதன்படி கிழக்கு மாநில செயலாளராக அன்பழகனும், அவைத் தலைவராக அன்பானந்தமும், இணை செயலாளராக வீரம்மாளும், துணை செயலாளராக கோவிந்தமால் மற்றும் வையாபுரி மணிகண்டனும், பொருளாளராக ரவி பாண்டுரங்கனும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதையடுத்து தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளம் பகுதியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பட்டாசு வெடித்து கழக கொடி ஏற்றியும் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்திற்கு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்காக அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருக்கு புதுச்சேரி அதிமுக சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், வருகின்ற 2026 ஆண்டில் புதுச்சேரியில் மீண்டும் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைய சிறப்பாக செயல்படுவோம் என்றும் தெரிவித்தார். பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்தை சார்ந்த மேலும் புதிதாக 17 இளம் வழக்கறிஞர்களுக்கு ரூபாய் 5000 மாத உதவித்தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு சட்டத்துறை மூலம் பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்தை சார்ந்த மேலும் புதிதாக 17 இளம் வழக்கறிஞர்களுக்கு ரூபாய் 5000 மாத உதவித்தொகையை சட்டமன்ற வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் பொழுது சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் புதுவை வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மற்றும் சட்டத்துறை செயலர், துணை செயலர், வழக்கறிஞர் சங்க பொதுச் செயலாளர் கதிர்வேல், பொருளாளர் லட்சுமி நாராயணன், இணை செயலாளர் திருமலை வாசன் உட்பட பலர் உடனிருந்தனர். L&T தொழிலாளர்கள், SNS தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் நாடு முழுவதும் 2022 மார்ச் 28, 29 அன்று நடைபெற்ற அனைத்து தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்ற காரணங்களுக்காக சேதராப்பட்டு L&T தொழிற்சாலையில் நேரடி உற்பத்தியில் தொடர்ச்சியாக 20 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு தொடர் பணி வழங்க மறுக்கும் L&T நிர்வாகத்தினை கண்டித்தும் புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறையிலும் அனுமதி பெறாமல் SNL தொழிற்சாலையில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களையும் பணியிட மாற்றம், தொழிற்சாலையில் உற்பத்தி நிறுத்துதல், சட்டவிரோத தற்காலிக கதவடைப்பு, ஊதிய உயர்வு கோரிக்கையின் முத்தரப்பு ஒப்பந்தத்தினை
காலம் போட்டு மிதிக்கும் எஸ்என்எஸ் நிர்வாகத்தின் நிர்வாக மேலாளர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடு புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை செயலர் ஆணையர் தொழிலாளர் உதவி ஆணையர் விரைந்த நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி உண்ணாநிலை போராட்டத்திற்கு தொழிற்சங்கங்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் அனுமதி கோரியிருந்தனர். தொழிற்சங்கங்கள் குறிப்பிட்ட இடத்தில் உண்ணாநிலை போராட்டத்திற்கு அனுமதி வழங்க காவல்துறை மறுத்தது. உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்ட எல்என்டி தொழிலாளர்கள் எஸ்என்எஸ் தொழிலாளர்களை தன்வந்திரி நகர் உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ், சேதனப்பட்டு உதவி ஆய்வாளர் ரமேஷு கைது செய்ய தன்வந்திரி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இந்நிகழ்வினை நாம் தமிழ் தொழிலாளர் நலச்சங்கத்தின் மாநில செயலாளர் ரமேஷு ஒருங்கிணைத்தார். எல்என்டி தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, முருகன், புவனேஸ்வரன், பாலாஜி, எஸ்என்எஸ் தொழிலாளர்கள் பழனிநாதன், செந்தில், அகஸ்டின், திருஞானம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஈடன் தொழிற்சங்க தலைவர் மோகன்தாஸ், நாம் தமிழர் கட்சியின் மாநில பொருளாளர் இளங்கோவன், தமிழர் களம் அழகர், தமிழ் தேசிய பேரியக்கம் மாநில செயலாளர் வேல்சாமி, செயற்குழு உறுப்பினர் அருணா பாரதி அனைவரும் பங்கேற்று தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் போராட்டத்திற்கு வலிமை சேர்த்தனர். புதுச்சேரி மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் பிறந்தநாளையொட்டி கதிர்காமம் தொகுதி திமுக பொறுப்பாளர் வடிவேலின் ஏற்பாட்டில் மணக்கல விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களின் பிறந்தநாளை புதுச்சேரி முழுவதும் திமுகவினர் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் தொகுதி திமுக பொறுப்பாளர் வடிவேல் ஏற்பாட்டின் பேரில் மணக்கல விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், நிர்வாகிகள் ஏ.கே. குமார், லோகையன் மற்றும் கோபால், அமுதா குமார், கார்த்திகேயன், ஜே.வி.எஸ். சரவணன், மணிமாறன், தங்க தமிழ்வாணன், கதிரவன், குணா திலீபன், மதிவாணன் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு அரசியல் கட்சியின் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 1000க்கும் மேற்பட்டோருக்கும் புத்தகப்பை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களின் பிறந்தநாளை புதுச்சேரி முழுவதும் திமுகவினர் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், சம்பத், அனிபால் கென்னடி, செந்தில்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் வில்லியூரில் இன்று நாள் முழுவதும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதேபோல வில்லியூரில் உள்ள அரசு பெண்கள் நடுநிலைப்பள்ளி மற்றும் அரசு ஆரம்ப பள்ளியில் வில்லியூர் தொகுதியின் இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன், ரமணன், சபரி, கார்த்திக், திலகர், முருகன் ஆகியோரது ஏற்பாட்டின் பேரில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு புத்தக பையை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் வழங்கினார். சாலை விபத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஏனாம் நகரில் சாலை விபத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றது. புதுமை பாலகிருஷ்ணன் அவர்கள் இரவு நேர பாதுகாப்பு பயணம், வெளிநாட்டில் இந்திய உரிமம் வைத்து மோட்டார் வாகனங்களை ஓட்டுவது போன்ற விதிகளை விளக்கி கூறினார். முதல்வர் செந்தில்வேலன் தலைமை உரை வழங்கினார். உரையாடிய மாணவர்களுக்கு மேலும் போக்குவரத்து காவலர் விழிப்புணர்வு கையேடுகளை வழங்கினார். நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி சுதாகர் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். புதுச்சேரி சிறை கைதிகளுக்கு விளையாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. சிறப்பாக செயல்பட்ட கைதிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சிறை கைதிகளுக்கு விளையாட்டு பயிற்சி அளித்து சிறப்பாக செயல்பட்ட சிறை கைதிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன. சிறை கைதிகளை நல்வழிப்படுத்தவும் அவர்களின் மன அழுத்தத்தை போக்கவும்
சிறைத்துறையானது இந்தியன் ஆயில் நிறுவனத்தோடு இணைந்து கடந்த மாதம் 40 தண்டனை சிறைவாசிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சீருடைகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை வழங்கியது. 2 பயிற்சியாளர்களையும் இந்தியன் ஆயில் நிறுவனம் நியமித்தது. பயிற்சியின் இறுதி நாளில் கேரம் போர்டு, வாலிபால் இவற்றில் சிறப்பாக செயல்பட்ட சிறைவாசிகளுக்கு சிறைத்துறை ஐஜி திரு ரவி சிங் சாகர் அவர்களின் உத்தரவின் பேரில் சிறைத்துறை தலைமை கண்காணிப்பாளர் அசோகன், சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் மற்றும் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் உறுப்பினர் அர்ச்சவர்தனன் அவர்கள் சான்றிதழை சிறை கைதிகளுக்கு அளித்தனர். மேலும் சிறப்பாக செயல்பட்ட சான்றிதழ் பெற்ற சிறைவாசிகள் அவர்களின் தண்டனை காலம் முடிந்து விடுதலையாகி வெளியே வரும்பொழுது சிறைத்துறையானது அவர்களின் வேலைக்காக பரிந்துரைத்தால் இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் வேலை வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தனர். கோச்சு எங்களுக்கான யூனிஃபார்ம், ட்ரெஸ்ஸு, ஷூ எல்லாமே எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி இந்தியன் ஆயில் சேர்மன் எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த ஒரு மாதமாக விளாண்டதில் ரொம்ப ஒரு மன அழுத்தம் குறைஞ்சி ஒரு காம்படிஷன் நாங்கள் எப்போ வேணால் அடுத்த சிறைகளோடு விளையாடக்கூடிய அளவுக்கு எங்களை தரம் உயர்த்தி வச்சுருக்கிறாங்க. இன்னும் இந்த சேவையை தொடரணும்னு சொல்லிட்டு இந்தியன் ஆயில் நிர்வாகி சேர்மன் சாருக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம். மற்றும் அந்த நிர்வாகிகள் எல்லாருக்குமே எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு இந்த ஏற்பாடு செஞ்சு தரத்துக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் சிறைத்துறை தலைவர் ஐஜி ரவிதீப் சிங் சாகர் ஐயாவுக்கும் எங்கள் கண்காணிப்பாளர் பாஸ்கர் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேவை மீண்டும் மீண்டும் தொடரணும் அப்படின்னு இந்தியன் ஆயில் சேர்மன் நிர்வாகியை நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி. கேந்திர வித்யாலயா நம்பர் 1 பள்ளியின் 54வது ஆண்டு விழாவில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் உள்ள கேந்திர வித்யாலயா நம்பர் 1 பள்ளியின் 54வது ஆண்டு விழா ஜிப்மர் ஆடிட்டோரியத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் ஜோஸ் மேத்யூ தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஜிப்மர் டெப்டி சேர்மன் கிருஷ்ணகோபால் கோயல் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பள்ளி முதல்வர் ஜோஸ் மேத்யூ பள்ளியில் கடந்த கால சாதனை குறித்து அறிக்கையினை வெளியிட்டார். மேலும் மேல்நிலை வகுப்புகளில் முதலிடம் வந்த மாணவர்களுக்கு பரிசு மற்றும் விருதுகள் வழங்கி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்திய பாரம்பரியம் என்னும் நோக்கத்தினை வலியுறுத்தி மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இறுதியாக பள்ளியின் துணை முதல்வர் அன்பழகன் நன்றியை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இதற்கான ஏற்பாட்டினை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். Kaveri House, the all-round winner from the primary section shift to. May I request Saraswati? salsa, hip hop, breakdance, freestyle. So let's watch our friends. जो तुमने मुझसे कहा है सेयोरिटा, मगर फिर भी न जाने क्यों पूरे हम होता பங்கூர் MS காய்கறி கடையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு 1 கிலோ தக்காளி இலவசமாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டது.
திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பங்கூர் MS காய்கறி கடையில் வாடிக்கையாளர்களுக்கு இனிப்பும் 1 கிலோ தக்காளியும் இலவசமாக வழங்கப்பட்டது. இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழக துணை அமைப்பாளர் சன் குமரவேல் கலந்து கொண்டு வழங்கினார். இனிப்பும் 1 கிலோ தக்காளியும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை உரிமையாளர் MS முரளி செய்திருந்தார். இதில் திமுக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதி கிழக்கு கடற்கரை சாலை முதல் ஆண்டியர்பாளையம் கிராமம் வரையிலான புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. மணவெளி தொகுதி கிழக்கு கடற்கரை சாலை முதல் ஆண்டியர்பாளையம் வரை 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் 97.48 லட்சம் மதிப்பில் பாரத மந்திரி கிராம சாலை அமைப்பு திட்டத்தின் கீழ் பொதுப்பணித்துறையின் மூலம் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா கொருக்கமேடு சந்திப்பில் நடைபெற்றது. இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிநீர் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜையில் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ரவி பிரகாஷ், பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, செயல் பொறியாளர் மணவாளன், உதவி பொறியாளர் தனசேகரன், கோபி, இடைநிலை பொறியாளர்கள் நடராஜன், ஜலில் மற்றும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் ராமன், கிருஷ்ணமூர்த்தி, வாழுமுனி, ராஜேந்திரன், பாஸ்கர், செல்வம், துரை, செல்வமுருகன், ராமனுஜம், நாகராஜன், பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தவளக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கான புதிய நிர்வாக குழுவினர் பதவியேற்பு விழா சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. தவளக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் புதிதாக அமைக்கப்பட்ட 3 நபர் கமிட்டி பதவி விழா வேளாண்மை கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அவர்களின் முன்னிலையில் தலைவராக பூர்ணங்குப்பம் பகுதியை சார்ந்த தக்ஷணாமூர்த்தி, இயக்குநர்களாக இடையார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தன்ராஜ், தவளக்குப்பம் பகுதியை சார்ந்த சிவசுப்பிரமணியன் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவு வேளாண் சங்க மேலாளர் முருகன் மற்றும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் ராமன், கிருஷ்ணமூர்த்தி, லட்சுமிகாந்தன், சக்திபாலன், தெய்வ சிகாமணி, மணி, வாழமணி மற்றும் ராஜகுரு, மகாலிங்கம், திருவேங்கடம், ரங்கநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் 8வது ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. ஆரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் 8வது ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரியில் உள்ள சாய் அரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு ராமச்சந்திரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து மருத்துவ மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்து பேசினார். அப்போது அவர் பேசுகையில் மருத்துவர்கள் ஆகிவிட்ட மாணவர்களின் கடமையை பற்றி சிறப்பாக எடுத்து கூறியதோடு இந்தியாவில் மருத்துவம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறது என்றும் மேல் நாடுகளில் மருத்துவம் தற்சமயம் இந்தியாவில் மக்களுக்கு கிடைக்கப்பெறுவதாகவும் இது பெருமை வாய்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மற்ற நாடுகளிலிருந்து நமது நாட்டிற்கு சிகிச்சைக்காக வருவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் இதனை கவனத்தில் கொண்டு மருத்துவர்கள் மேல்நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்துவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ராமச்சந்திரா கல்வி குழுமத்தின் நிறுவனர் ராமச்சந்திரன், மேலாண் இயக்குநர் ராஜகிருஷ்ணா, கல்வி குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, மருத்துவக் கல்லூரியின் டீன் விஜய், டாக்டர் மகாதேவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மருத்துவ மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரியின் டீன்
டாக்டர் ரத்னசாமி ஆண்டு அறிக்கை வாசித்தார். பொது மேலாளர் சவுந்தரராஜன், டாக்டர் மங்கையரசி, டாக்டர் வினோத் மற்றும் பேரா மெடிக்கல் கல்லூரி, இந்திராணி நர்சிங் கல்லூரி, பார்மசி கல்லூரி, பிசியோதெரபி கல்லூரி, பொறியியல் கல்லூரிகளை சார்ந்த முதல்வர்கள், துணை முதல்வர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், நிர்வாக அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் விஜய் டிவி கலக்கப் போவது யாரு புகழ், பாலா மற்றும் சதீஷ் கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. எல்லாருக்கும் வணக்கம். நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ராமச்சந்திரன் ஆரியாங்குப்பம் பகுதியில் முதியோர்களுக்கு பல்வேறு அம்சங்கள் கொண்டு பொழுதுபோக்கு மையம் சட்டமன்ற உறுப்பினர் தக்ஷாமூர்த்தி தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஆரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னசாமி முதலியார் நகர் பகுதியில் மூத்த குடிமக்களுக்கு தின பாதுகாப்பு மற்றும் பொழுதுபோக்கு மையம் மூத்த குடிமக்களுக்காக ஆரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி அவர்களின் தலைமையில் திறக்கப்பட்டது. இதில் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் விதமாக இந்த மையத்தில் தினசரி நாளிதழ், வார இதழ், சதுரங்கம், கேரம் உள்ளிட்ட விளையாட்டு சாதனங்கள் மற்றும் தொலைக்காட்சி வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. இம்மையத்தில் மூத்த குடிமக்களுக்கு உடனீக்கியல் மையம் விரைவில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தின் உறுப்பினராக சேர்வதற்கு 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ரூபாய் 120 செலுத்தி இணைந்து கொள்ளலாம். மேலும் புதுச்சேரி அரசின் கீழ் செயல்படும் புதுச்சேரி முதியோர் பராமரிப்பு சங்க மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்போடு செயல்படுத்தி வருகிறது. மாதந்தோறும் 2 மருத்துவ முகாம்களை மருத்துவத்தின் பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் புதுவை, ஆரியாங்குப்பம் மற்றும் விரைனூரில் நடத்தி வருகிறது. இந்நிகழ்ச்சியில் சமூக நல மற்றும் பான்கேர் செயலாளர் உதயகுமார், இச்சங்கத்தின் மேலாளர் செல்வகுமார் மற்றும் செயலாளர் கலாவதி இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலும் இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் புதுச்சேரி கிளையின் சார்பில் பாவேந்தரின் 132வது பிறந்தநாள் விழா பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவில் தேசிய தலைவர் முனைவர் பெரியண்ணா தலைமை தாங்க பொதுச் செயலாளர் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் மைய உரை ஆற்றினர். மாநில பொருளாளர் முனைவர் பிரபாகரன் நோக்க உரையாற்ற புதுச்சேரி கிளையின் அவைத் தலைவர் முனைவர் ஏழுமலை வரவேற்றார். இணை செயலாளர் முனைவர் முருகையின் அறிமுக உரை வழங்க துணைத் தலைவர் முனைவர் அகிலா தமிழ்தாய் வாழ்த்து இசைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் டெல்லி கலை இயக்கிய பேரவையின் பொதுச் செயலாளர் குமார் சிறப்புரையாற்றினார். மேலும் பல்வேறு கிளையின் அவைத் தலைவர்கள் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து மாணவர்களிடையே பாரதிதாசன் குறித்த பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி நடைபெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. முனைவர் விஜயலட்சுமி எழுதிய அற இலக்கியங்களில் இல்லறம் என்ற நூலை பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் கிறிஸ்துராஜ் வெளியிட தமிழ் ஆர்வலர் தனசேகரன் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து பேராவூரணி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் முதல்வர் முனைவர் தனராஜன் நூலை அறிமுகம் செய்து உரை வழங்கினார். தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்த அறிஞர்களுக்கும் கவிஞர்களுக்கும் சேவை அனைவருக்கும் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விருதுகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு வழங்கி சிறப்புரை ஆற்றினார். தொடர்ந்து சங்க பொருளாளர் முனைவர் குணசேகர் நன்றியுரை வழங்க சங்க செயலாளர் முனைவர் கண்ணன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அனைத்திந்திய தமிழ் எழுத்தர் சங்கம் புதுச்சேரி கிளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இவ்விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுச்சேரி ஜாஸ் ஆலுகாஸ் நகைக்கடையின் மேலாளர் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொலைக்காட்சியின் உரிமையாளர் மற்றும் மேலாளர், ரெயின்போ தொலைக்காட்சியின் மேலாளர், ஸ்கைசெட் தொலைக்காட்சியின் மேலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்ட பாவேந்தர் பாரதிதாசனின் 132வது பிறந்தநாள் விழா. சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய ஆளுநர் மற்றும் முதல்வர். பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்தை சார்ந்து 17 இளம் வழக்கறிஞர்களுக்கு ரூபாய் 5000 மாத உதவித்தொகையை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் பிறந்தநாள் விழா. பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி கொண்டாடி வரும் கட்சியின் ஆதரவாளர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.